வாங்கியாச்சு என்ன பண்ணுன்னு தெரியலன்னும் போது நீங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னா ஒரு கருப்பு கிளாத்தில் ஒரு ப்ளவுஸ் பீட்லேயே அதை வச்சு பேக் பண்ணி உள்ளே வச்சுருங்க. அது எங்கேயுமே நீங்கள் போய் சேல்ஸும் பண்ண முடியாது. ஆனால் அதை ஏன் கருப்பு துணியில் வைக்கணும்னா பொதுவாக வைரம் சம்பந்தப்பட்டது ஒரு மூக்குத்தியாவோ இல்லைன்னா ஒரு மோதிரமாக போடுறதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு நம்ம படுக்கிற இடத்துல தலகாணி கீழே வச்சுக்கணும். அதை ஒரு 7 days நம்ம கண்டினியூவாக நோட் பண்ணணும். அதில் உங்களுக்கு வைரத்தை ரெகுலராக பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, யாருக்கு செட் ஆகுதோ அவங்க பயன்படுத்தும் போது ரெகுலராக அவங்களுக்கு வெற்றிகள் வரும். அது ரெண்டாவது மன சோர்வு இருக்காது. எப்பயுமே ஒரு தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு எனர்ஜி. ஏன்னா அதில் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிறது, பகை ஆகிறது, இப்படிலாம் இருக்கும்போது அந்த வைரத்தை போடலாம். கேரட்டுன்னு பார்த்தோம்னா 0.3 கேரட்லேருந்து 0.5 கேரட்டுக்குள்ளே போட்டால் போதும். ஏன்னா வைரத்தை நம்ம எப்பயுமே அப்பா பவழம் போட்டிருக்காருன்னா அப்பா என்ன பண்ணுவார், பையனுக்கு கொடுப்பார். பையனுக்கு பவழம் போடுவாங்க. ஆனால் இந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா சூரியன் வீக்காக இருக்கும். அப்போ அந்த பவழம் ஆக்டிவேட் ஆகினே இருக்கும். அது கண்டிப்பாக போட்டுட்டு இருக்கணும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பொற்கோவில் சரவணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் மேடம், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த டைமண்ட் போறதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. வைரம் யார் அணியலாம், யார் கூடாது, வைரத்துக்கு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு. இந்த வைரத்தை பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். வைரம்னாவே வஜ்ரம். நவரத்னங்களே பிரதானமா இருக்கிறது வைரம் தான். ஏன்னா வைரத்தோடைய விசேஷம் பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன ஒரு புள்ளி இருந்தாலும் அதோட தோஷம் பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வைரத்தை அணிபவரும் போது அந்த ராசிக்காரர்களும் அணியலாம். ரிஷப ராசி, துலா ராசி, இது ரெண்டுமே சுக்கிரனோட அதிபதி. வைரமும் சுக்கிரனோட அதிபதி. அப்ப அந்த சுக்கிரனோடைய ரத்தனம் தான் வைரம். இந்த 2 ராசிக்காரங்களும் போடலான்னு சொல்லிட்டு பொதுவான விதி. ஆனா வைரம் போடணும்னா அவங்களோட ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எப்படி அமைஞ்சிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைரத்தை போடணும். பொதுவா போனோமா, கடைக்கு போனோமா, மற்ற கல் வாங்குற மாதிரி இது வாங்கிலாம் போட முடியாது. ஆனால் அதனால தான் வைரத்தை பார்க்கும்போது எதுவுமே 1 கேரட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா 0.3 கேரட் டு 0.5 கேரட் இவ்வளோதான் வைரத்தோட அமைப்பு இருக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு அவ்வளோதான். அதுக்கு மேலே போடணும்னா அந்த மனிதன் பெண்ணாக தான் இருக்கும். பெண்கள் போடலாமா? பெண்கள் போடலாம். பெண்கள் வைரத்துக்கு, ஏன்னா அவங்க சுக்கிரனோட ஆதிக்கம், சுக்கிரனோட அமைப்பு தான் பெண்கள். அதனால தான் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸில் வைரத்தை வச்சு போடும்போது அவங்களுக்கு தான் அந்த அழகு ஊட்டுது. இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்லாம் எடுத்துன்னு வச்சிங்களா, ஒரு டைமண்டை பற்றி போடுறாங்கன்னா ஒரு ஃபீமேலை வச்சு தான் ஆட் கொடுப்பாங்க. அது மேல் வர மாட்டாங்க. மேல் என்ன பண்ணுவாங்க, டைமண்ட் ரிங் எடுத்துகிட்டு ஃபீமேல் போடுற மாதிரி தான் வைப்பாங்க. ஒரு மேல் போடுற மாதிரி டைமண்ட் ரிங் யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ டைமண்ட் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா சுக்கிரன்னா பெண். சரி, இப்போ பெண்களுக்கு உகந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது ராசி நட்சத்திரம் பார்க்காம ரொம்ப காமனா பெண்கள் இதை அணியலாமா? ஏன்னா நிறைய பேர் இப்ப ஆசைக்காக மூக்குத்தியா போட்டுக்கிறது உண்டு வைரத்தை. சோ இது எல்லாருக்குமே பொதுவானதா இருக்குமா சார்? பயன்படுத்தலாமா? அப்படி பெண்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா பெண்களும் போடவும் முடியாது. அவங்க ஆசைக்கு வேணா வாங்கி வேணா ஒரு வாட்டி போட்டு வச்சுக்கலாமே தவிர கண்டினியூ வேற இருக்காது. இன்னொன்று பார்த்தோம்னா ஹேடிட்ரியா, பரம்பரையா இந்த வைர அணின்றத ஒரு இது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு செட்டியார் குடும்பத்தில் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வைரம் போட்டு தான் ஆகுவாங்க. அதே போல் கேரளைட்ஸ் பெண்கள் பார்த்தீங்கன்னா வைரம் போட்டு தான் ஆகுவாங்க. மூக்குத்தியாக தான் வைரம் போடணும். ஏன்னா மூக்குன்றது சுக்கிரனுடைய அம்சம். அப்போ அந்த மூக்குத்தியிலிருந்து சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வசீகர தன்மை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்களில் பார்க்கும்போது வைர மூக்குத்தி விட்டு போட்ட தெய்வங்கள் இருக்கும். இப்போ அம்பால்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அங்கே போனோம்னா அங்கே இருக்கிற அம்பாள் பகவதி. ஆனால் அந்த பகவதியோட மூக்குத்தி தான் வைரம். அப்படிப்பட்ட வைரத்தை பார்த்து தான் அந்த காலத்து பிரிட்டிஷ்காரனே லைட் ஹவுஸ்ன்னு நினைச்சிட்டு வந்துட்டான். அப்போ அந்த அளவுக்கு பிரகாசமானதான் வைரம்.
அப்படிப்பட்ட வைரத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கணக்கு பார்த்து அவங்களுக்கு அது உகந்ததா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தை முக்கியமாக எடுத்து பார்க்கணும். பெண்களும் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒயிட் ஸ்டோன் தான் வந்து வைரம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் வைரம் கிடையாது. ஒரிஜினல் வைரம்னா அது வந்து பலவிதமான தோஷத்தை மீறி தான் வரும். அது வரணும்னாவே உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பாரம்பரியமா வந்து வைரத்தை வந்து கடையில போய் வாங்க மாட்டாங்க. பாட்டி போட்டது பேத்திக்கு வரும், பேத்திக்கு போட்டது அவங்க அம்மாவுக்கு போகும். இப்படிதான் வந்து வைரத்தை மாத்தி மாத்தி வாங்கும்போது அந்த தோஷம் இல்லாம வரும். அதே போல வந்து ஒரு வைரத்தை ஒருத்தவங்க அணியும் போது சில பேருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்து இருந்தாலும் அதை வந்து கீழே இறக்கிறதுக்கும் அந்த வைரத்துக்கு உண்டான தோஷமும் இருக்கு. அதனால வந்து வைரம் வாங்கும்போது அதுல வந்து சில விசேஷமா பார்க்கணும். பொதுவா வந்து ஜனங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, வைரத்துக்குள்ள ஒரு பச்சைன்றதோட மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மச்சம்னா கருப்புள்ளின்னுவாங்க. கருப்புள்ளி உள்ள வைரத்தை வந்து யாரும் போடவே கூடாது. அது வந்து யாருக்கும் ஆகாது. அது பெரிய ஒரு தோஷம் உள்ள இது. சார் அது நம்மனால பார்க்க முடியுமா சார்? தெரியுமா அந்த ஒரு புள்ளி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து லென்ஸ் வச்சு நீங்க வாங்கும்போது கடைக்காரர்ட்ட வந்து என்ன வைரன்றது நீங்களா செல்ஃபா எடுத்து அதை நீங்க ஜூம் பண்ணி பார்க்கறது, லைட்ல வச்சு பார்க்கறது தான் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டும் ஃபோன் கையில இருக்கு. ஃபோன்ல ஒரு போட்டோ எடுங்க, ஜூம் பண்ணி பாருங்க. உள்ள வந்து கரும்புள்ளி மாதிரி இருந்ததுன்னா அந்த வைரத்தை வாங்காதீங்க. அது தோஷமா? தோஷமானது. தோஷம் இருக்கிறத போடக்கூடாது. போடவே கூடாது. தெரியாம வாங்கிட்டோம், இப்பதான் நாங்க கவனிக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் சார்? ஃபர்ஸ்ட் பாதிப்பு மன உளைச்சலை கொடுக்கும். அதே போல வந்து அவங்களுடைய வளர்ச்சி, இவ்வளோ நாள் நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தேன், இதை நான் வாங்கினதுலேருந்து என்ன ஆனதில் அடிமேல் அடி விழுந்துக்கினே இருக்குன்றது தான், அதுதான் வந்து அதோடைய வீரியம். அந்த வீரியம் வந்து அப்பதான் தெரியும். இது உடனே என்ன பண்ணும், வாங்கியாச்சு என்ன பண்ணுன்னு தெரியலன்னும் போது நீங்க வீட்டில் என்ன பண்ணீங்கன்னா ஒரு கருப்பு கிளாத்தில் ஒரு பிளவுஸ் பீட்லேயே அதை வச்சு பேக் பண்ணி உள்ள வச்சிருங்க. அது வந்து எங்கேயுமே நீங்கள் போய் சேல்ஸும் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து ஏன் கருப்பு துணியில் வைக்கணும்னா அதோடைய ஆக்கர்ஷண தன்மை வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சிரும். அப்போ அந்த கருப்புன்றது வந்து பாதுகாப்பு, ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அதனால் இது பண்ணுங்க. இல்லை என்னால் இது வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னும் போது வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய கோயில்கள், அந்த கோயிலில் இருக்கிற அம்பாள் கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த அம்பாள் வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. ஓகே. ஒரு சிலவங்களுக்கு இந்த வைரம் அணியும் போது சில நோய் தாக்கம் அதிகரிக்குது, இல்ல நோய்கள் உருவாக்குது அப்படின்னும் சில பேர் சொல்றது உண்டு. அதுல குறிப்பா பெண்கள் இந்த மூக்குத்தி மாதிரியான விஷயங்கள், இல்ல வைரத்துல வந்து நெக்லஸு, பெண்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆசைக்காக வாங்கி போடுவாங்க. அது சரியான தசாபுத்தி நடக்காத போது நம்ம கிட்ட அது வந்தது அப்படின்னா, அதை நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய நோய்களுக்கெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? தசாபுக்தி தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்துது. ஏன்னா 120 வருஷத்துல வந்து ஒரு மனிதனுக்கு 120 வருஷம், அதாவது ஆயுசு. அந்த ஆயுசுல பார்த்தா 20 வருஷம் சுக்கிரனோட தசை. சுக்கிரனாவே வந்து எல்லாருமே நினைக்கிறது பணம் கொடுப்பாருன்னு அப்படி கிடையாது. சுக்கிரனாவே பலவிதமான பிரச்சனைகள் கொடுக்கறது அவர் தான். அதனால வந்து சின்ன வயசுல சுக்கிரதசை வந்தா ரொம்ப கஷ்டம். அதுவே வந்து ஒரு 60 வயசுக்கு மேல சுக்கிரதசை வந்தா ரொம்ப நல்லது, நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆசைகள் அதிகமாக்கிடுவார். அப்போ என்ன பண்ணணும்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து விருப்பப்பட்டு வாங்கும்போது அவங்க அந்த வைரத்தை தினமும் போடுறாங்களா இல்லை அக்கேஷனலாக போடுறாங்கன்னு தான் பார்க்கணும். அக்கேஷனலாக போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், தன்னுக்கிட்ட வந்து ஒரு வைரம் இருக்குன்றது எக்ஸ்போஷர். ஆனால் தினமும் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான பாதிப்பை வந்து அவங்க நோட் பண்ணணும். பாசிட்டிவாக இருக்கா, அது அவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அப்போ டெய்லி ரொட்டீனில் அது யூஸ் பண்ணும்போது அது பண்ணணும். பொதுவாக வந்து வைரம் சம்மந்தப்பட்டது ஒரு மூக்குத்தியாவோ இல்லைன்னா ஒரு மோதிரமாக போடுறதுக்கு முன்னாடி அதை வாங்கிட்டு வந்து நம்ம படுக்கிற இடத்துல வந்து தலகாணி கீழே வச்சுக்கணும். அதை ஒரு 7 days வந்து நம்ம கண்டினியூவாக நோட் பண்ணணும். அதுல வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா தெரிஞ்சா அதை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். அதாவது அது வச்சிருக்கும் போது நமக்கு வேற எந்த பிரச்சனையும் வரலன்றது. அதை நம்ம போட்டு தான் பார்க்கணும் இல்லையா சார்? பக்கத்துல வச்சிருந்தாலும் போதும். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு மூக்குத்தி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டீங்க, போடுறதுக்கு முன்னாடி ஒரு 7 days அது கூட நீங்கள் வச்சு பாருங்கள். அது எப்போ வச்சுக்கணும்னா நைட் படுக்கும்போது தான் வைக்க சொல்கிறேன். அப்போ வைக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அதோட எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு பாசிட்டிவிட்டியாக வருதுன்னா ஓகே நான் வேர் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக வருதுன்னா ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இப்போ நெகட்டிவ்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சார்? உங்கள் விஷயங்கள் பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து மன உளைச்சல் ஆகும். தேவையில்லாமல் அவங்களுடைய மனசு வந்து ஒரு பேதலிச்சு போகும். கன்ஃபியூஷன்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், இரிட்டேஷன் ஆகுவாங்க. நான் பர்டிகுலராக வந்து பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன்னா பெண்கள் தான் வைரத்தை போடுவாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப ரேர் தான் வைரத்தை போடுறது.
ஆனால் பெண்கள் அது போடும்போது அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் அவங்களோட ரெகுலர் டேட்ஸே கொஞ்சம் மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக சொல்கிற விஷயத்துக்கும் ஒரு அந்த விஷயத்தையே வந்து ஹைப்பராக போகிறதுக்கும் இருக்குது. இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை ஹைப்பராக கொண்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கும் பர்டிகுலர் வைரத்தை வைக்கும்போது அதோட ஹைப்பர்னஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும். ஸோ வீடுகள்ல சண்டை ஏற்படுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக பிரிஞ்சு போகிறது இதெல்லாம் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வைரத்துக்கு வந்து உடம்புல இருக்கிற நரம்புகள் சரி பண்ணுற அளவுக்கு தன்மை இருக்குதுன்னா அந்த வைரம் செட் ஆகாத வைரம் நம்ம போட்டோம்னா நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போது இந்த உதாரணம் இப்போ இருக்கிற காக்கா வலிப்பு யாராக இருந்ததுன்னா நம்மளால் 6 டைமண்ட் வாங்க முடியாது. அதே போல் வைரத்தை ரெகுலராக பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா யாருக்கு செட் ஆகுதோ அவங்க பயன்படுத்தும் போது ரெகுலராக அவங்களுக்கு வெற்றிகள் வரும். அது வந்து 2வது வந்து மன சோர்வு இருக்காது. எப்பயுமே வந்து ஒரு தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஒரு எனர்ஜி. ஏன்னா அதில் வர ரேஸே பார்த்தோம்னா உங்களை பிரகாசம் படுத்துதானே தவிர அதை வந்து உங்களை வந்து கம்மி பண்ணாது. ஏன்னா வந்து ஒரு வைரத்தில் லைட் பட்டுச்சுன்னு நினச்சிங்களேன், உடனே அந்த இடம் வந்து ஒரு பிரைட்டாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஆரா எனர்ஜியும் பிரைட்டாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வைரம் போடணும்னா ஃபஸ்ட்டு ராசியை பார்க்காதீங்க, அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருந்தால் போட தேவையில்லை. அவருடைய தன்மை ஒரு 6, 8, 12 இல்லைன்னா சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிறது, பகையாகிறது இப்படிலாம் இருக்கும்போது அந்த வைரத்தை வந்து போடலாம். கேரட்டுன்னு பார்த்தோம்னா 0.3 கேரட்லேருந்து 0.5 கேரட்டுக்குள்ளே போட்டால் போதும். ஏன்னா வைரத்தை வந்து நம்ம எப்பயுமே வந்து 5 கேரட் 0.5 கேரட்டுக்கு மேலே ஏற்றக்கூடாது. ஏறிடுச்சுன்னா அதோட தன்மை அதிகமாகிடும். அப்போ அவருடைய ஆக்கர்ஷணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அவர் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து டைமண்ட் போடலை, ஆனால் இப்போ நான் போட ஆரம்பிச்சிட்டேன், என்னை எல்லாரையும் வந்து விருப்பப்படுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகிடும். அப்போ அங்கேயும் ஒரு குறை வருது. இப்போ நம்ம வளர்ச்சிக்காக நம்ம போடுறோம், ஆனால் வளர்ச்சி ஆகிறேன், ஆனால் அந்த வளர்ச்சியில் வந்து பல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது அந்த வளர்ச்சிக்கு உண்டான பலன் கிடைக்காம போயிடும். அதனால வந்து வைரத்தை மட்டும் பார்த்து பொறுமையாக அது கூட பழகின பிறகு போடணும். ஓகே. இப்போ இந்த தசாபுத்தி நடக்கும்போது நீங்க போடலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை தொடர்ந்து போடலாமா இல்லை கட்டாயம் கழட்டிடணுமா சார்? கண்டிப்பா வந்து நீ கழட்ட வேணாம், தானா கழண்டிடும். அப்படியா? ஆமா, அந்தந்த தசாபுக்தி காலங்கள்ல அந்த கிரகத்தோட நவரத்னம் நீங்க போடும்போது அது காலம் வரும்போது தானா உங்கள்கிட்ட வரும். அந்த காலம் முடிவு தானா கழண்டிடும். அதனால வந்து தசாபுக்தி டைம் போது ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில ரத்தினங்கள் வந்து அவங்க கண்டினியூஸாக வேர் பண்ணிக்கிறேன். எப்படின்னா வந்து இது எங்கள் அப்பா போட்டது அதனால நான் போட்டுட்டு இருக்கேன்றது தனி. அப்படி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து அப்பா பவழம் போட்டிருக்காருன்னா அப்பா என்ன பண்ணுவார், பையனுக்கு கொடுப்பார். பையனுக்கு பவழம் போடுவாங்க. ஆனால் இந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்தோம்னா சூரியன் வீக்காக இருக்கும். அப்போ அந்த பவழம் வந்து ஆக்டிவேட் ஆகினே இருக்கும். அது கண்டிப்பாக போட்டுட்டு இருக்கணும். அப்போ அதே பவழத்துக்கு வந்து செவ்வாய் தசையிலையும் போடும்போது நல்ல வீரியம் கொடுக்கும். இப்போ செவ்வாய் முடிச்சிட்ட பிறகு குரு தசையோ ராகு தசையோ வரும்போது அந்த பவழத்தோட வேல்யூ இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன, நான் சும்மா தான் போட்டுருக்கேன், என்னால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கலன்னு. ஆனால் அப்போ குரு தசை நடக்குது, குரு நல்லா இருக்காரு, அதனால அந்த கனக புஷ்பராமம் போட தேவையில்லை. அப்போ குரு வந்து 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா அப்போ அந்த கல் போட வேண்டிய சூழ்நிலை வரும். எப்படின்னா வந்து இயற்கையாகவே வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், நீ இந்த கல்லை போடு இந்த கல்லை போடுன்னு. அப்போ வந்து அந்த கல்லை நம்ம பார்த்து போட்டோம்னா அந்த தசாபுத்தி காலம் ஆக்டிவேட் ஆகும். அப்படி இருந்தும் கூட அந்த பவழம் வந்து சும்மா தான் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில வைரம் பத்தி புதுசா நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து சொன்னீங்க. யார் போடலாம், யார் போடக்கூடாது, எந்த அளவுல போடணும், எந்த திசையில போடணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.